வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 18 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் தென்கிழக்கு தெற்கு பகுதியை ஒட்டி தொடர்ந்து நீடிக்கிறது. அடுத்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியும் வட இலங்கையை நோக்கி நெருங்கி வருகிறது. இரண்டு சுழற்சிகள் வட இலங்கை அருகே ஒரு சுழற்சியும், அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அப்பால் ஒரு சுழற்சியும், இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒரு சுழற்சியும் அமைந்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வரைக்கும் கூட எட்டி பிடித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய 3 நாட்களுக்கு 20ஆம் தேதி டெல்டாவில் தொடங்கும் மழை, 21, 22, 23 3 நாட்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையின் பிற பகுதிகளுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று 22, 23ஆம் தேதி கொடுத்தாலும் 21, 22ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு மழைப்பொழிவை 20ஆம் தேதி தான் தொடக்கும். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. மன்னிக்கவும், நனைக்கல, தூறல், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழுகிறது. இந்த தூறல் மழைப்பொழிவு நேற்றும் இருந்திருக்கும், இன்றைக்கும் இருக்கிறது. இதுபோல் தான் மழைப்பொழிவு நாளை மாலையும் இருக்கும். லேசாக தூறல். இது மழைப்பொழிவை தொடர்ச்சியாக கொடுக்காது. இது நனைக்கவும் செய்யாது. அறுவடை எந்தவித பாதிப்பும் நாளைக்கு செய்யாது. 20ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும். 20ஆம் தேதி அதிகாலை கோடியக்கரை முனையில் தொடங்கும் மழை கொஞ்சம் தாமதமாக பிற பகுதிகளுக்கு காலை 11 மதியத்துக்குள்ள, காலை 11, 12 நண்பர்களுக்குள் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டாவின் பிற பகுதிகளுக்கு மெல்ல தொடங்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலிருந்தே கருமேகம் சுழ்ந்து கடும் குழப்பம் நிலவும். மழை வருவது போன்ற வானிலை எல்லாம் ஆரம்பித்துவிடும். ஒரு சில இடங்களில் தூறல் கூட கொடுக்கலாம். தென் கடலோரத்தில் படிப்படியாக 20ஆம் தேதி மதியத்திலிருந்து தொடங்கும் மழை 20ஆம் தேதி மாலையிலிருந்து நன்றாகவே டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் பெய்ய தொடங்கும். 21, அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அனைத்து தென் மாவட்டங்கள், அனைத்து பகுதிகளிலுமே பரவலான மழைப்பொழிவு எனலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், இதில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை மற்றும் கொடைக்கானலுக்கு இடைப்பட்ட பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை பொழிவு தருகிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கும். தேனி, விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது. அதேபோல திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் கனமழை இருக்கிறது. பிற பகுதிகளில் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் பாலக்காட்டு கணவாயில் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், அப்படியே திருச்சி மாவட்டம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி, கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம், நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல தான் திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்திற்கும், அரியலூர், பெரம்பலூருக்கும் நல்ல மழை இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு சேலத்திற்கும் கொடுக்கும், கிருஷ்ணகிரிக்கும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணகிரிக்கு பெரிய அளவிலே கனமழை பொழிவெல்லாம் கொடுப்பதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை என்றாலும் ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழையாக வரக்கூடிய 21ஆம் தேதி தொடக்கும். 21, 22 கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும், தருமபுரி மாவட்டங்களுக்கும், சேலத்திற்கும் கிடைக்கும். இந்த திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு குறைவான மழை இருந்தாலும் அதுவும் 22ஆம் தேதி கிடைக்கும். சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு நனைக்கும் மழை முதல் லேசான மழை அவ்வப்பொழுது 21ஆம் தேதி எட்டி பிடிக்கும். 21, 22 2 நாளும்
லேசான மிதமான மழை சென்னைக்கு இருக்கிறது. செங்கல்பட்டுக்கும் அதே போல். விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே தான் நல்ல மழை இருக்கும். விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை விட புதுச்சேரி கடலூருக்கு நல்ல மழை இருக்கும். புதுச்சேரியை விட கடலூருக்கு இருக்கும். கடலூரிலும் கடலூர் தெற்கு பகுதி நல்ல மழை இருக்கும். அதை விட மயிலாடுதுறைக்கும் அரியலூருக்கும் இருக்கும். பெரம்பலூர் திருச்சிக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல மழை இருக்கிறது. டெல்டாவிற்கு கனமழை இருக்கிறது. ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழையும் பரவலான மிதமான முதல் சற்று கனமழையும் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு தான் பரவலான மழைப்பொழிவு அனைத்து இடங்களுக்கும் தெரிகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மிக கனமழை பொழிவும் அதிக மழை பொழிவு கூட கேரளாவிற்கு தெரிகிறது. கேரளாவிற்கு ஆக இந்த நிகழ்வு வரக்கூடிய 20, 21, 22, 23 தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 24ஆம் தேதி அது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மெல்ல செயலிழக்க தொடங்கும். 23 செயலிழக்க தொடங்கும். 24 இன்னும் செயலிழக்க தொடங்கினாலும் வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு இரு காற்று இணைவை வளிமண்டலத்தில் ஏற்படுத்தி கொண்டு ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை மார்ச் 2ஆம் தேதி வரை கொடுக்கும். அதாவது 25, 26, 27, 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய 7 நாட்கள், ஒரு வாரத்திற்கு மேலும் மழை தொடரும். ஆனால் பெரிய மழை அதாவது கனமழைனா 20 பிற்பகலில் இருந்து 21, 22, 23 தான். 24லிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள மழை பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை, லேசான மழை என்று குழப்ப வானிலை நீடிக்கும். அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்லது நிகழ்வு செயலிழந்து நீடித்து நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கும். நிகழ்வு விலகி செல்லாது, ஆனால் கரையோரமாக இருந்து செயலிழந்து கொண்டே இருக்கும். இரு காற்று இணைவு கடலில் நடைபெறும். கடலில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வால் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் கனமழை பொழிவு என்பது 3 நாட்களுக்கு தான். அதாவது 20 பிற்பகலிலிருந்து 21, 22, 23 தான். அதற்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதி வரை குழப்பமும் தூறலும் சாரலும் நனைக்கும் மழைப்பொழிவுகளும் குறிப்பாக ஆந்திர கர்நாடக பகுதி கூட இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கூட இருக்கும். கேரள எல்லையோரத்துக்கும் இருக்கும். ஆங்காங்கே இருக்கும். அதான் குழப்பம், அறுவடைக்கு அச்சுறுத்தல் மட்டும். அது அடுத்தபடியாக மழைப்பொழிவு மார்ச் 8க்கு மேல். ஆனால் அந்த நிகழ்வு 8லிருந்து 15க்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவு கொடுத்து விட்டு சென்றால் அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் மிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக மார்ச் மத்திய பகுதியில் நல்ல மழை காத்திருக்கிறது. 15லிருந்து 20ஆம் தேதிக்குள். ஆகவே இது குறித்து ஏற்கனவே அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அறுவடை விவசாயிகள் நாளை ஒரு நாள் இடைவெளி இருக்கிறது, அறுவடை செய்யலாம். முதிர்ந்த நெல்தானியங்களை மட்டும் அச்சப்பட வேண்டாம். மற்றும் 3 நாட்களுக்கு பிறகு அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும். குழப்பங்களும் மிரட்டல்களும் இருக்கும். ஆனால் 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வாரத்திற்கு நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும், நல்ல ஒரு வெயில். அந்த நாட்களிலே நீங்கள் அறுவடை செய்யலாம். கவலையோ அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. ஆனால் மழை வாய்ப்பு உறுதி. 20லிருந்து 24ஆம் தேதி வரை. இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.